மதிமுக இந்த முறை துரை வைகோவுடைய குரல் ஓங்கி இருக்குது. இருந்த ஒரே ஒரு மல்லை சேத்தியாவும் தூக்கி விட்டாங்கிற பார்க்கணும். அப்ப துரை வைகோ வந்து ஸ்ட்ராங் பண்ணி நான் கட்சிக்கு கூட வாங்கினேன் நிரூபிக்கல அப்படின்னு அவருக்கு ஒரு பலகீனம் நம்ம பார்க்கணும். 2021 திமுக சீட்ல இவங்க போட்டிட்டாங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. இந்த முறை முதல்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டிட மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொந்த சின்னத்துல போட்டிட்டு பண்ணிருப்பாங்க. இவங்க பானை சின்னம், கதிர் அருவாள், இந்த சுத்தியல் அருவாள் இருக்கிற மாதிரி இவங்க வந்து நிற்பாங்க. ரெண்டாவது வந்து 6 10 எங்களுக்கு 8 10 வேணும்னு சொல்லி நிற்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8வது வந்து கேட்டு நிற்பாங்க நான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு எட்ஜ் கூட கொடுத்துட்டு 10, மற்றவங்களுக்குலாம் ஒரு 7 8 இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது செட்டில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அடுத்ததா காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பார்வையாளர் திருநெல்வேலி கூட்டத்தில் ரொம்ப தெளிவா we will work focusing on 117 கான்ஸ்டிடியூஷன் 100 சொல்ல 117 அந்த 117 ரொம்ப முக்கியமானது. 117 ஏன் முக்கியமானதுன்னா 234 சரிபாதி 117 அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மெஜாரிட்டி மார்க்கை நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோன்றார். இது வந்து ஓவரா இருக்குதோ காங்கிரஸ்க்கு நீங்க நினைக்கலாம். வரலாறு எடுத்து பாருங்க, திமுகவும் காங்கிரஸும் சரிபாதி தொகுதியில போட்டிட்டு இருக்கு. இது வரலாறு. ஆளுக்கு பாதியா பிரிச்சிருந்து போட்டிட்டு இருக்காங்க இதே திமுகவும் இதே காங்கிரஸும். அப்ப அந்த பழைய இந்திரா காந்தி கருணாநிதி பீரியட்ல இருந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வரணும், காங்கிரஸோட எழுச்சி கொண்டு வரணும்னு திருநெல்வேலியில கூட்டத்தில் வச்சு 117ங்கிற நம்பர் அங்க சொல்றாங்க.